ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் இன்சைட் எஸ்கே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் சூப்பராக போயிட்டுருக்கு. விராட் கோலி இல்லாமல் என்ன தான் பார்க்க முடியலைனாலும் நம்ம பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அவர் ரிட்டையர் ஆகிட்டார் டெஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆனது நம்மளை இன்னுமே டைஜஸ்ட் பண்ணவே முடியல. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பிளேயர் விராட் கோலி. ஸோ சுமன் கில் அவரோட இடத்த நல்லாவே ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும். நடந்த 2 மேட்சஸ்லேயும் பயங்கரமான செஞ்சுரிஸ் எல்லாம் அடித்து சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருக்காரு. அண்ட் பென் ஸ்டோக்ஸ் அவர் ஒன்றும் பெரிய ஃபார்மில் இருக்க மாதிரி தெரியல. பட் பவுலிங்கில் கொஞ்சம் 2-3 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. பட் இருந்தாலும் டீம் இந்தியா பும்ரா இல்லாமல் அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஆகாஷ் தீப் சிங் சூப்பரான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லலாம். ஷமி போனதுக்கப்புறம் அவரோட இடத்த எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சரில் ஆகாஷ் தீப் தான் எடுத்துக்க போகிறாருன்னு கிளியராக தெரியுது. அண்ட் ஜடேஜா ஆஸ் யூஷுவல் நல்ல போலர் தான், விக்கெட்ஸ் தேவைங்கிறப்ப எடுக்கிறாரு. அண்டு பும்ரா இல்லாத இடத்துல ஆகாஷ்தீப் அண்டு மற்ற பவுலர்ஸ் பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் இந்த மாதிரி பவுலர்ஸ் நல்லாவே ஃபில் பண்ணியிருக்காங்க. அண்டு இங்கிலாண்டோட பவுலிங் அட்டாக் வீக்காக தான் இருக்குது. கார்ஸ், அப்புறமா ஜிம்மி ஆண்டர்சன், ஸ்டோட் ப்ராட் அந்த மாதிரி ஒரு லைனப் போய் இப்போது பென் ஸ்டோக்ஸ், கிறிஸ் ஓக்ஸ், அப்புறமா ஒலி ராபின்சன் இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் இருக்கனால இந்தியன் பேட்டர்ஸால் நல்லாவே ரன் ஸ்கோர் பண்ண முடியுது. நீங்கள் உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள், யார் இந்த சீரீஸ் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அண்ட் கீப் வாட்சிங் கிரிக்கெட் இன்சைட் எஸ்கே guys. Bye.